ஜெய்ஸ்வால் அவுட்டா நாட் அவுட்டா அச்சன் ரீப்ளேலாம் தேவையில்ல. பால் டிவியேட் ஆச்சு. ஜெய்ஸ்வால் க்ளவுலையோ இல்லை பால்லையோ பட்டு பால் டிவியேட் ஆனது மேட்சை கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்னிக்கோவை காமிக்கும் போது ஸ்னிக்கோவில் வந்து சவுண்டு வரவே இல்லை, அவங்களுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. திரும்ப அவங்க டெக்னாலஜியில் வேற ஒரு ஃபியூச்சர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கமாக அந்த பக்கமாக சொல்கிறதுல அவருக்கு பிரச்சனை இருந்தது. அப்படின்னா என்ன பண்ணுறாரு, பால் ட்ராக்கிங் அவர் பயன்படுத்துறாரு. பால் ட்ராக்கிங் அவர் பயன்படுத்தும் போது பால் டிவியேட் ஆகுது தெரியுது. அதாவது பால் டிவியேட் ஆகுதுன்னா எப்படி டிவியேட் ஆகுது, காற்று திடீர்னு அடிச்சு திசை திருப்பிச்சா? இல்லை ஜெய்ஸ்வாலோட ஷோல்டரு, கை, பேட்டு இதில் ஏதாவது பட்டிருக்கணும். ஷோல்டருக்கு பாலுக்கு சம்மந்தம் இல்லை, பேட்டுக்கோ க்ளவுக்கோ நிறைய சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருந்தது. பால் டிவியேட் ஆச்சு. ஸோ அதாவது கிளியர் அவுட்டு தான். அதை நீங்கள் பஞ்சாயத்து பண்ணிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு அழுதுகிட்டுலாம் இல்லை. நீங்கள் வந்து ஜெய்ஸ்வாலோட விக்கெட் அந்த ஷாட்டை ஏன் அப்படி ஆனா இருக்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆகாஷ்தீப் அவுட் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சவுண்ட் கேட்டதுன்னு கவோஜா சொன்னார். பேட்டில் அந்த மார்க்கும் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டில் படாத மாதிரி இருந்தது. ஆகாஷ்தீப் எதுக்கு அவுட் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. ஆகாஷ்தீப்போட விக்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் அவுட்டு தான். பேசுங்க. இந்தியாவோட பேட்டிங் அண்ட் பிளான் அண்ட் அப்ரோச் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க.